அருள் தரும் எங்கள் மகா பெரியவா, எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் மகா பெரியவா. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரிவா சரணம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூபலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் தரும் மகாபிரியவா சரணம். அருள் தரும் மகாபிரிவா குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரங்கள். அருள் தரும் மகாபிரிவா குரூப்புடைய கல்யாண வைபோகம் மேட்ரிமோனியல் சேவையில் இதுவரையில் 5900 வரன்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா. இந்த குரூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 monthsல இது வரைக்கும் 296 மேரேஜஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கல்யாண வைபோகம் குரூப் வந்துங்கிறது நம்ம அருள் தரும் மகாபிரிவா குரூப்ல ஒன் ஆஃப் த சப் குரூப்ஸ். நிறைய சத்காரியங்கள் சத்சங்கங்கள் இதெல்லாம் நம்ம குரூப் மூலமா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 230க்கு மேற்பட்ட ஆன்லைன் சத்சங்கம் நடந்திருக்கு. நிறைய கோபூஜை, வேத பாடசாலை கைங்கரியம், அப்புறம் ஸ்ரீ காஞ்சிகாமு கோடி பீடம், வருஷம் ஒரு முறை பிக்ஷாவந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்லோக கிளாஸ், லேர்னிங் கிளாஸ், குழந்தைகளை என்கரேஜ் பண்ற மாதிரி நித்திய சந்தியாவந்தனம் பண்றதுக்கு குழந்தைகள்லாம் என்கரேஜ் பண்ற மாதிரி ஒவ்வொரு ஆத்துல இருக்கிற குழந்தைகளும் சந்தியாவந்தனம் பண்ணி அதை நம்ம குரூப்ல அப்டேட் பண்றது, அவளை ட்ராக் பண்ணி அவளை என்கரேஜ் பண்ணி பண்ண வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் முதல். அதே மாதிரி வேத பாடசாலை கைங்கரியம்ங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குரூப்ல நடந்துட்டு இருக்கு. கல்யாண வைபோகம் மேட்ரிமோனியல் சேவை குரூப்பை பத்தின ஒரு விஷயத்த நம்ம ஸ்ரீ பாலபிரிவா அவள்கிட்ட சொல்லி இந்த சந்தியாவந்தன குரூப்புக்கு ஒரு அனுகிரக பாஷணம் கொடுக்கும் பொழுது கல்யாண வைபோகம் குரூப்பை பற்றியும் ஸ்ரீ பாலபிரிவா பேசினான். இந்த மாதிரி இதுவரையில் ஒரு 250க்கு மேலே கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு ரெஃபர் பண்ணி இதை பேசினா. அதே மாதிரி இந்த குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் பாலபிரிவாட்ட சொல்லி அந்த அனுகிரகத்தோட ஆரம்பித்தோம். இப்படி அந்த குருமாரர்களுடைய அனுகிரகத்தில் இந்த குரூப்பில் சார்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாலே உடனே கல்யாணம் நடக்கிறது, ரொம்ப நாள் டிலே ஆன பேருக்கெல்லாமும் கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அந்த பெருமை எல்லாம் நம்முடைய பீடாதிபதிகள் குருமாரர்களை சேரும். இப்படி கல்யாண வைபோகம் சார்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி, அதை ஹைலைட் பண்ற மாதிரி வரன் இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இதுல நேரில் அப்பியர் ஆகி பேரண்ட்ஸ் அவளுடைய வரன்களை பற்றின டீட்டெயில்ஸும் அவளுடைய பூர்வீகம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது பார்க்குற பேருக்கு இன்னும் ஒரு அப்பியரன்ஸ், ஒரு என்ஹான்ஸ்டு ரீச், அவளை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ் 200 பேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது சார்ட்டில். அதில் நிறைய வரன்கள் எவ்ரி பேஜ். அதை பார்த்து ஒரு அப்பியரன்ஸ் ஆர் மேபி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது டிஃபிகல்ட்டு. அதில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சிலதை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு வீடியோ ப்ரோக்ராம் இருக்கும் பொழுது அதை ஹைலைட் பண்ணி அந்த சார்ட்லேயே நம்ம போடுறோம். இந்த ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராமில் இந்த வரன் அப்பியர் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் போடுறோம். ஸோ அவள் யூடியூப்பில் போயிட்டு டக்குன்னு உடனே ரெஃபர் பண்ணி அந்த வீடியோவையும் எடுத்து பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியோட அதே மாதிரி அந்த வரன்களை ஹைலைட் பண்ணி ஒரு செப்பரேட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த வரன் வீடியோ அப்பியரன்ஸில் வந்திருக்கா, இந்த வரன் இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராமில் இருக்குது, அந்த லிங்க்கும் அந்த சார்ட்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணினா அந்த ப்ரோக்ராமுக்கு போகும். அவள் பார்த்துட்டு இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸாக ஓகே இது நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வரன் இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராமில் உங்கள் ஃபோன் நம்பர்ஸை நாங்கள் எதுவும் சொல்கிறது இல்லை. ஏன்னா அது சார்ட்டில் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணோம்னு நினைக்கிற பேர் சார்ட்டை பார்த்து அந்த நம்பரை ஈஸியாக எடுத்து உங்களை அப்ரோச் பண்ணலாம். இப்படி மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கேன்.
இந்த ப்ரோக்ராம்ல மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்துல அந்த பிரார்த்தனையோட இந்த ப்ரோக்ராம்ல அப்பியர் ஆகிற அனைவருக்கும் நல்ல குடும்பத்திலிருந்து சீக்கிரமே வரன்கள் அமையணுங்கிற அந்த பிரார்த்தனையோட இந்த ப்ரோக்ராம்குள்ள போகலாம். நமஸ்காரங்கள். நமஸ்காரம். அருட்தரும் மகாபெரிவான் கல்யாண வைபோகம் வரன் இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம்ல நம்ம முதல்ல அறிமுகப்படுத்த போற வரன் 14743 14743 பிகே விக்னேஷ் ராம். விக்னேஷ் ராம் பத்தின விவரங்களை அவ அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். மகாபெரிவாச்சரணம். பையன் பேர் விக்னேஷ் ராம். டேட் ஆஃப் பர்த் 3391. நாங்க காஷி கோத்திரம் அஸ்த நட்சத்திரம். அவன் வந்து பிடெக் சாஸ்திரால படிச்சான் தஞ்சாவூர்ல. எம்எஸ் வந்து நியூசிலாந்துல பண்ணான். இப்போ சென்னையில ஒரு சிறுசேரியில ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனுவல் இன்கம் 27 lakhs. அவன் வந்து எனக்கு பொண்ணு பெரியவா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, 2 குழந்தைகள் இருக்கு. அவளும் சிடிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவர் வந்து சென்ட்ரல் பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். நான் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணி நானும் ரிட்டையர் ஆயிட்டேன். அதுதான் இப்போ எங்களுக்கு வர எந்த எனி பிராமின் கிராஜுவேட் கேர்ள் இருந்தா ஓகே. வந்து எங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் டிமாண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. என் பையன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அதனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எதுவுமே கிடையாது. வர்ற பொண்ணு ஃபுல் ஃப்ரீடமோட இல்லை ஹாப்பியா இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆர்டினரியா எல்லாம் என் பொண்ணு எப்படியோ அதே மாதிரி அவளும் வந்து அவ ஃப்ரீயா இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமஸ்காரங்கள் மாமி. உங்க நேட்டிவ் என்ன பிளேஸ் மாமி? நேட்டிவ் வந்து இப்போ அவருக்கு வந்து பொள்ளாச்சி, எங்க மாமியார் பாலக்காடு. மற்றபடி நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். நாங்க இப்போ சென்னையிலே இருந்தா நல்லதுன்னு பார்க்குறோம். இங்கே தான் நாங்கள் செட்டில்டு. அதனால இப்போ வர்ற பொண்ணு வேலைக்கு போகணுமோ போக வேண்டாமோ அது அவளோட டெசிஷன். அதனால அதில் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் கம்பல் பண்ணுறது அவளோட இஷ்டம் தான். சப்செக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? சப்செக்ட் ஓகே, எனி பிராமின் ஓகே. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையா சொன்னேன். உங்க பையனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னேன், அது ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேன். அதே மாதிரி பையனுக்கு வந்து ஒரு அக்கா இருக்கா, அவ கல்யாணமாயி செட்டில் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க வந்து சென்னையில செட்டில் ஆகி உங்க குடும்பம் வந்து இப்ப சென்னையில இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னேன். பையன் நல்ல வேலையில இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறார். வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஓகே, ஸ்பெசிஃபிக் டிமாண்ட்ஸ் எல்லாம் இல்லை. அதே மாதிரி நீங்க ரொம்ப அருமையா ஒரு சொன்ன விஷயம், வரப்போற பொண்ணு ஒரு மாட்டு பொண்ணா இல்லாம பொண்ணு மாதிரி ஆத்துல பார்த்துப்போம் அப்படிங்கிறது சொன்னேன். ரொம்ப அழகான விஷயங்கள், ரொம்ப அழகா எடுத்து சொன்னேன். மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்துல நல்ல குடும்பத்திலேருந்து நல்ல படிச்ச பொண்ணா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்க பையனுக்கு அமையணும்னு சொல்லிட்டு மகாபிரியோட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரங்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறது 14815 14815 கார்த்திக் கிருஷ்ணகுமார். கார்த்திக் கிருஷ்ணகுமார் பற்றின விவரங்களை பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். நமஸ்காரம். என் பேர் பிவி கிருஷ்ணகுமார் அண்ட் மை வைஃப் வந்து வேணி கிருஷ்ணகுமார். எங்க நேட்டிவ் வந்து கரூர். நாங்க ஐயர் பிரேச்சரணம். அண்ட் வைஃபோட நேட்டிவ் வந்து மதுரை. ஆனா நாங்க 2 பேருமே வந்து நான் வந்து எங்க அப்பாவே இங்க ஷிஃப்ட் ஆகி டெல்லி என்சிஆர்ல இருக்கோம் நம்ம. அண்ட் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே படிச்சு எல்லாம் இங்கே செட்டில்டா இருக்கோம். கிரேட்டர் நோய்டால எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அண்ட் பையனும் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பெரிய பையன் வந்து பார்ன் கார்த்திக் குமார் வந்து 8/10/1993 பார்ன். அண்ட் பொண்ணு வந்து எம்எஸ் பண்றா யூஎஸ்ல. ஷீ இஸ் டூயிங் எம்எஸ். அவ யங்கர், அவளுக்கு கல்யாணம் ஆகல இன்னும். பையனோட நட்சத்திரம் வந்து திருவாதிரை அண்ட் மிதுன ராசி. அண்ட் நாங்க எதிர்பார்க்கறது வந்து நாங்க எதிர்பார்க்கறது பையன் வந்து ஒரு 6 feet tall. ஸோ நம்ம மினிமம் ஒரு 5 feet 3 inches இருக்கணும். அண்ட் மினிமம் கிராஜுவேட் இருக்கணும். எங்களுக்கும் வந்து
ஒரு பொண்ணு தான் வரணும் வீட்டுக்கு, எங்களுக்கு நாட்டு பொண்ணு வேணா, எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி எங்களுக்கு வேணும் வீட்டுல. அண்ட் அது வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யாராவது வந்து இங்க டெல்லியில எதர் ரீலோகேட் பண்ணி வர மாதிரி இல்ல. ஏன்னா பையனும் வேலை பண்றது நொய்டால ஒரு ஃபின்டெக் கம்பெனில வேலையா இருக்கான். அவன் வந்து பிடெக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல்ல படிச்சுட்டு NIITல இருந்து டெவாப்ஸ் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபின்டெக் கம்பெனில சீனியர் அசோசியேட்டா இருக்கான், டெவலப்பரா இருக்கான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையா உங்க பையனுடைய டீட்டெயில்ஸை சொன்னேன், ஃபேமிலி டீட்டெயில்ஸை சொன்னேன். நீங்க கரூர் வந்து உங்களுக்கு நேட்டிவ், ஆனா ரொம்ப வருஷமா டெல்லியில செட்டில் ஆயிருக்கேன். அதே மாதிரி உங்க பையனுக்கு வந்து ஒரு தங்க இருக்கா, அவ வந்து யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் சொன்னேன். வெல் செட்டில்டு ஃபேமிலி. அதே மாதிரி பையன் இப்போ வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால டெல்லிக்கு ரீலோகேட் பண்ணி வரா மாதிரி பொண்ணு இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். உங்களுடைய ஒரே எக்ஸ்பெக்டேஷன் பொண்ணு நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி எல்லா விஷயங்களையும் ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறத சொன்னேன். சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனி சப்ஜெக்ட் இஸ் ஓகே. அதே மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். இந்த இடத்துல 2 சைடும் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி இருக்கு. அதாவது 2 சைடுமே, மாப்பிள்ளையாத்து சைடும் சரி, பொண்ணாத்து சைடும் சரி, எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது வந்து அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், நல்லா பார்த்துக்கணும், அந்த விஷயங்கள்லாம் இதாக இருக்கு. ரொம்ப அதை அழகாக எடுத்து சொன்னேன் இல்லைங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் உங்கள் பையனுக்கு நல்ல குடும்பத்தில இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பொண்ணா அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்ம அறிமுகப்படுத்த போறது 12451 12451 அவினாஷ் ராஜகோபால் ஐயர். அவினாஷ் அவரே வந்திருக்கார். நமஸ்காரம், நீங்க பேசலாம். நமஸ்காரம், மகாபிரிவா சரணம். என்னோட பேரு சந்தியா ராஜ்கோபால். நான் வந்து என் புள்ள அவினாஷ் ராஜகோபால் ஐயருக்காக வரன் தேடிட்டு இருக்கேன். He is born in Saudi Arabia on 6th of January 1993. இப்போ 30 வயசு ஆயிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷப ராசி, பவுண்டினிய கோத்திரனாங்கலாம். அப்புறம் அவன் வந்து பிடெக் சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் VNIT நாக்பூர். அப்புறம் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வந்து அவனுக்கு கோல் இந்தியா லிமிடெட்ல வந்து ஜாப் கிடைச்சது, விச் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் மகாரத்னா கம்பெனி. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்னோட கொல்கத்தால இருக்கு, அதனால வி ஆர் இன் கொல்கத்தா. அதர்வைஸ் எனக்கு மும்பைலையும் வீடு இருக்கு. அங்க எனக்கு ஒரு சின்ன புள்ள இருக்கான், இஸ் அ சவுண்ட் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். அவன் அங்க இருக்கான். அவினாஷ் வந்து இங்க இருக்கான் கொல்கத்தால. அண்ட் அவனோட salary will be somewhere around 24 to 25 lakh per annum. And family, all of us, நாங்க வந்து தஞ்சாவூர் பேசிக்கலி, ஆனா born and brought up in Mumbai, all of us. My husband is no more. அப்புறம் வந்து அவினாஷ் is a teetotaler and well behaved, very polite, respects elders. நம்மளோட ட்ரெடிஷன் கல்ச்சர் எல்லாமே பிடிக்கும் அவனுக்கு. அவனுக்கு வந்து குக் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் he is known in public forum for this, and he is very much interested in Carnatic music, and he's learned harmonium, and he's a soft spoken polite person and independent also. And அமாவாசை தர்ப்பணம் பண்றது, ஸ்ராத்தம் பண்றது, இதெல்லாம் வந்து அவன் நல்லா ஃபாலோ பண்றான். நாங்க வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா வந்து சிம்பிள் girl from a middle class or lower middle class family is also okay for us. Well educated, preferably working, அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா ரொம்பவே நல்லது. நானும் எனக்கு ஒரு பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வழியா நான் மாட்டு பொண்ணா வந்து பார்க்கவே இல்லை எந்த பொண்ணையும். ஸோ தட் இஸ் மை ஒன்லி கன்டென்ஷன். அண்ட் ரீலொகேஷன் நான் நினைக்கிறேன் வந்து இந்த காலத்துல சில சமயம் கரியருக்காக வந்து ஆம்பளையா பொண்டாட்டி தூரக்கா இருக்கா அந்த மாதிரி ஆறுது. பட் ஐ பர்சனலி ஃபீல் தட் 2 பேரும் சேர்ந்து இருந்து அந்த வாழ்க்கையை வந்து அவ சந்தோஷமா அனுபவிக்கணும். பணம் மேல கீழே சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஆனா இது வந்து டுகெதர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் சம்திங் ஐ ஃபீல். அண்ட் மை சன் ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஷேர் ஹிஸ் வியூஸ். ஓவர் டு அவினாஷ். நமஸ்காரம் எல்லாருக்கும்.
எங்கள் அம்மா தான் வந்து நீனும் கூட உட்காருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லறதுனால எனக்கும் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு உட்கார வேண்டி வந்தது. முக்கால்வாசி சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் எங்கள் அம்மா ஆல்ரெடி சொல்லியாச்சு மேஜர் டீட்டெயிலாம். எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அசச் ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா வந்து கடவுள் அனுகிரகத்தில் எங்களோட பாம்பேல ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கவே இருக்கு அம்மா அப்பாவோட. இப்போதான் 4 நாள் முன்னால நான் என்னோட சொந்த வீடு ஒரு வாங்கிட்டேன் இந்த மந்த் ஆஃப் மார்ச். ஸோ இப்போதான் 4 நாள் முன்னாள் நாங்களே இப்போ இந்த சொந்த வீட்டில் இருக்கோம் கொல்கத்தாவில். ஸோ அது தட் இஸ் அ குட் டெவலப்மெண்ட் தட் ஹஸ் ஹேப்பன். நானும் இனிஷியலி ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டில் தான் இருந்தேன். இப்போ தான் வந்து தங்காலில் நின்று ஐ ஹவ் பீன் வெரி இண்டிபெண்ட் ஆல் தீஸ் இயர்ஸ். ஸோ அதனால வந்து I have been through the tough route. ஸோ அதனால வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் சச் ஒன்றுமே இல்லை, அம்மா சொன்ன மாதிரியே தான். அண்ட் இந்த காலங்கள்லாம் வந்து பொண்ணு பிள்ளை அப்படின்லாம் ஒன்றுமே டிஃப்ரென்சஸ் கிடையாது. எல்லாருக்குமே இன்னைக்கு இதில் இண்டிபெண்ட்டாக தன் காலில் நிற்கணும்னு இருக்குது. ஸோ ஐ எம் வெரி சார்ட்டட் இன் தட் ரெஸ்பெக்ட். எங்கள் அம்மா ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பற்றி முழுக்கும் நிறையா தடவை பேசுகிறா. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னாலே அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆங்ஸைட்டியோட விஷயம் ஆகுது. அதில் நான் அதை ஸ்டடி பண்ண பொறுத்த வரைக்கும் அவ லைக் யூனோ நான் அதை கொண்டு ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு இருக்கேன். ஸோ தட் யூனோ ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் இட் யூனோ கோஸ் வெல் வித் தி அதர் திஸ் திங். மறுபடி வேற எதுவும் இல்லை. ஐ எம் ஓப்பன் டு பீங் சப்போர்ட்டிவ் ஒரு பீங் லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ குட் ஃபேமிலி. அவ்வளோதான். மனுஷா நல்லவாளா வேணும், அவ்வளவுதான். மனுஷா நல்லவாளா இருந்தாலே போரும், ஒரு பொண்ணா இருந்தாலே போரும். we don't expect anything at all. நமஸ்காரங்கள். ரொம்ப அழகா உங்க குடும்ப டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து சொன்னேன். அதே மாதிரி பையனுடைய விஷயங்கள்லாம் சொன்னேன். டாஞ்சூர் சைடு உங்க நேட்டிவா இருந்தாலும் ரொம்ப வருஷம் முன்னாடியே பாம்பேல செட்டில் ஆகி இப்போ வந்து ஒர்க்கிங் லொக்கேஷனுக்காக கல்கட்டாவில் இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னேன். அதே மாதிரி பையனுடைய பேஷன்ஸ், அதாவது குக்கிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதெல்லாம் பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னேன். அதே மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. நல்ல குடும்பத்திலிருந்து நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே க்ரைட்டீரியா. வேற எந்த விதமான டிமாண்டும் இல்லை அப்படிங்கிறத சொன்னேன். சப்செக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? எஸ். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நல்ல குடும்பத்திலேருந்து நல்ல பொண்ணாக இருக்கணும், அதே மாதிரி பொண்ணு மாதிரி நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னேன். மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் உங்களுக்கு நல்ல பொண்ணா, உங்களுக்கு நல்ல மாட்டு பொண்ணா அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. You are doing a very big social service, I must say. Thank you so much for giving us this opportunity, sir, and thanks to the coordinator also. Romba thanks, and this is the first time we are attending something like this on this platform. இல்லாட்டா நாங்கள் எதுவுமே இந்த மாதிரி ஒரு அனுபவமே எங்களுக்கு கிடையாது. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. இது பெரியவா அனுகிரகம் தான். எங்கேருந்தோ எங்களுக்கு வந்து அப்படி கிடைச்சிருக்கு. உங்க மூலமா வந்து இந்த மாதிரி அமைஞ்சுடுத்துன்னா ஐ வில் பி ரியலி தேங்க்ஃபுல் டு காட். தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்ஸ் டு த கோஆர்டினேட்டர். நமஸ்காரம். நமஸ்காரம். அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ண போற வரன் 15205 15205 காவ்யா. காவ்யா பத்தின டீடைல்ஸ் அவ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம், நீங்க சொல்லுங்க. நமஸ்காரம். என் பேர் லக்ஷ்மி நாராயணன், காயத்ரி. நாங்க பேசிக்கலி வி ஆர் ஃப்ரம் வேலூர். ரெண்டு பேருமே வேலூர், நார்த் ஆர்காட் வேலூர்ல இருந்து. பட் நான் வேலைக்கு வந்து பெங்களூருக்கு வந்துட்டு 40-45 வருஷம் ஆச்சு. ஐ ரிட்டையர்டு. ஒர்க் இன் ஐடிசியில் வந்துட்டு ஐடி டிவிஷனில் இருந்தேன் நான். I retired almost 10 years since I retired right now. And we have two daughters actually. Elder one is married and then settled in Chennai. She has a son, so we have a grandson of 4 years old. இப்ப பார்க்குற வரன் காவ்யா வந்து younger one. இவ வந்து இங்க engineering முடிச்சுட்டு பெங்களூர்ல, then she went abroad and studied MS in யூஎஸ்ல முடிச்சுட்டு அங்கேயே வேலையில 2018லேருந்து அங்கேயே இருக்காவ ஆக்சுவலா. ஸோ ஷி ரைட் நவ் இஸ் இன் வெஸ்ட் கோஸ்ட் கலிஃபோர்னியாவில் வந்துட்டு சானோசேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பாக்கி டீட்டெயில்ஸ்லாம் அது கொடுத்துருக்கோம். ஷி வாட் 5 feet and 1 inch and
1991 January born, 18/1/1991. So she's 33 years old right now. And we're looking actually a Brahmin boy actually. I mean, preferably Iyer Iyengar is good. No subsect at all. We are not worried about any subsect at all actually. And one thing only is that she's looking for somebody who is living in the Bay Area, around that, California area, because previous அந்த மாமி சொன்ன மாதிரி இவா எங்கேயோ அவா எங்கேயோ கல்யாணம் பண்ணி எங்கெங்கேயோ இருக்கிறதுல I mean there are many people who live like that அங்க இதுல யூஎஸ்ல கூட. பட் she would like to have கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா ஒரு இடத்துல இருக்க மாதிரி பார்க்கறா. So somewhere in Bay Area is what she's an IT girl. So அங்கதான் அவளோட opportunities are higher over there actually. அங்கதான் இருக்காங்க. This is primarily the basic details I just wanted to update. உனக்கு ஏதாவது சொல்லுங்க. She's caring, fun loving and family oriented also. Very friendly. Musically inclined, but then it's very Western music, all kinds of music, musically inclined actually. Instruments lam play பண்ணுவா. But right now she's more focused on work and அதெல்லாம் work பண்ணிட்டு இருக்காவோ. That's all we wanted to say actually. We are looking for somebody who's broad-minded and then somebody who's kind of settled. One more, she doesn't want to be there for too long in US actually. அவளுக்கு வந்து she doesn't want to settle. She doesn't want to settle down in US. I mean, probably like 3-4 years afterwards, she would like to come back. Okay, so whoever is going to see this video, if the person is, is kind of have the same kind of inclination to just come back to India. Our condition is, நாங்க வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ளைட்ல இருக்கணும்பா அவங்க கிட்ட இருந்து. wherever you are, I want to leave 2-3 hours flying distance from you, so that anything I can just come like very immediately to you instead of flying 2 நாள் கழிச்சு வந்து சேரதுக்கு அப்படின்ற மாதிரி. That's a kind of expectation. அவ்வளவுதான். Thank you so much. Thank you very much. நமஸ்காரங்கள். உங்க எக்ஸ்பெக்டேஷன், உங்க பொண்ணுடைய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னேன். உங்க நேட்டிவ் வந்து நார்த் ஆர்காட், பட் பெங்களூர்ல ரொம்ப நாளாக செட்டில் ஆகி இப்போ வந்து பெரிய பொண்ணு வந்து கல்யாணமாகி சென்னையில் செட்டில் ஆகிருக்கா. அண்ட் சின்ன பொண்ணு வந்து இப்போ யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னேன். சப்செக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே, வேற எந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனும் இல்லை. ஒன்லி திங், இந்த ஒர்க்கிங் லொக்கேஷன் ஆஃப் த பாய் வந்து யூஎஸ்ல ஸ்பெசிஃபிக்காக கலிஃபோர்னியா ஏரியா இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். பிகாஸ் ஆஃப் ஒர்க்கிங் லொக்கேஷன். மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம், அதே மாதிரி நீங்கள் உங்கள் பொண்ணு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வரனா, நல்ல குடும்பத்தில் இருந்து பரிபூர்ண அருட்கடாட்சத்தோட சீக்கிரமே உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரங்க. நல்ல சர்வீஸ் பண்ணுறேன். நன்றி. நமஸ்காரங்கள். அருள் தரும் மகாபிரிவா கல்யாண வைபோகம் மேட்ரிமோனியல் சேவை இந்த குரூப்பில் இன்னைக்கு வரன்கள் இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராமில் பேரண்ட்ஸ்லாம் வந்து அவளுடைய டீட்டெயில்ஸ், குடும்ப டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சொன்னான். ஒரு வீடியோவில் வந்து இந்த டீட்டெயில்ஸை சொல்லும் பொழுது அந்த சார்ட்டில் இருக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா ரீச், அவளோட எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி அதை கரெக்டாக மேட்ச் ஆகும்னு தெரிகிற பேர் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்கடாட்சத்தில் சீக்கிரமே நல்ல குடும்பத்திலிருந்து நல்ல வரன்களை அமையணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம அருள் திரு மகாபிரிவா குரூப்புடைய கல்யாண வைபோகம் சார்ட்ல இருக்கிற எல்லோருக்கும், எல்லா வரன்களுக்கும் சீக்கிரமே மகாபிரிவாவுடைய அனுகிரகத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ அருள் திரு மகாபிரிவா சரணம். ஜய ஜய சங்கரா